ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக கிடக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாகவும் கிடக்கும். ஒவ்வொரு முட்டியில் அரை பிடிக்காகும், ஒரு முட்டியில் 1 லிட்டர் ஆகும், ஒரு முட்டியில் 2 லிட்டர் 3 லிட்டர் கூட ஆகும். அதுக்கு தான் சின்ன போட்டு வரும். அதுவே இந்த சுண்ணாம்பு போலினா அது வந்து கல்லாயிரும், ஃபுல்லாக கருப்படி தான். சரிங்க, கொடாம வயசு 5 கூட ஊற்றுவீங்க? 5 கூட ஊற்றணும். இன்னும் ஓட்டணும். காய்ச்சினா 3 மணி நேரம் வரும். இந்த பதநீர் தெளிவை ஊற்றுனது வந்து ஒரு 3 மணி நேரம் காய வைக்கணும். ஆமாம், காய வைக்கணும். அது தொலைட்டு வந்துட்டு அந்த நுரம் முடிச்சதுன்னா அந்த பதம் வந்துடுது. வேறைக்கு போயிட வேண்டியதான். அடி வந்து வெள்ளை துணி விரிச்சிட்டு மேலே ஊற்றுறீங்க, மேலே தொட்டி வச்சுருக்கீங்க. அடி மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே துணி போட்டுட்டு. இதெல்லாம் நேற்று எடுத்த கருப்பீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கொட்டை கலரில் இருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு பாலை சீவர் உள்ளங்க, இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ இது எடுக்கலாங்க, எவ்வளோ நாளைக்கு கிடைக்குங்க? இது இல்லைங்களா? இதில் நல்ல முறையாக துவைச்சின்னா ஒரு 90 நாள் பண்ணலாம். 90 நாள் பண்ணலாங்க. நல்ல முறையாக குளிக்கிற மரம். ஒவ்வொரு மரத்தில் 10 நாளையிலும் போயிடும். ஒவ்வொன்று பிடிச்சிச்சின்னா அந்த காம்பு வரலாம் போகணும் வச்சுக்காவ. அதாங்க, காம்பு வரலாம் போச்சுன்னா அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டதுல என்னைக்கு கட்டினீங்க, எவ்வளோ நாள் ஆச்சுங்க இதுங்களா? இது 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சுங்க. மழைக்கெல்லாம் இல்லைன்னா நல்ல முறையாக துளிச்சிச்சின்னா இன்னும் 2 மாதத்துக்கு ஏறலாம். மழைக்கெல்லாம் பெஞ்சு இது காற்றுக்கு அடிச்சுன்னா சீக்கிரம் போனாலும் போயிடும். இது 3 பாலை போட்டுக்கிறதுனால அது கொஞ்சம் தெளிவு அதிகம். ஒரே இதில் 3 பாலை போட்டிருக்கீங்க? இதுதான் சேர்ந்து வந்துச்சுங்களாவ. ஓ, அந்த மாதிரி கட்டலாங்களா? கட்டலாங்க. பக்கமாக இருந்துச்சுன்னா கட்டலாம். இப்படி ஒரு கொஞ்சம் விட்டு தெளிவு வச்சு. சரிங்க, கொஞ்சம் ஒரு சாரி கட்டை வச்சுக்கிறோமா, இப்படி போட்டு கணக்காக போட்டுச்சுன்னா போட்டு இது தெளிவுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணும். ஓ, எவ்வளோ லிட்டரு அதில் நமக்கு அந்த தெளிவு இறங்குதோ அந்த அளவுக்கு சுண்ணாம்பு தொடணும்? ஆமாங்க. ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக கிடக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாகவும் கிடக்கும். ஒவ்வொரு முட்டியில் அரை பிடிக்காகும், ஒரு முட்டியில் 1 லிட்டர் ஆகும், ஒரு முட்டியில் 2 லிட்டர் 3 லிட்டர் கூட ஆகும். அதுக்கு தான் அந்த சின்ன போட்டு வரும். ஒரு சட்டி எவ்வளோ லிட்டர் பிடிக்குங்க? இதுங்களா? இது 4 லிட்டரு 5 லிட்டர் பிடிக்கும். 5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். இது அதுவே இந்த சுண்ணாம்பு போலினா அது வந்து கல்லாயிரும். நம்ம ஏரியால அளவு கிடையாது தானுங்க? இல்ல, ஃபுல்லா கருப்படி தான். சரி, நம்ம கருப்படி எப்படி காய்ச்சதுன்னு பாத்திரலாங்களா? இப்போ மரம் ஏறினது நம்ம பார்த்துட்டோம். இப்போ கருப்படி வந்து காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, காய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இது மொத்தம் எவ்வளோ லிட்டருங்கன்னா 90 லிட்டர் பிடிக்குங்களா? 90 லிட்டர் இருக்கும். சரிங்க, கொடாம வயசு 5 கூட ஊற்றுவீங்க? 5 கூட ஊற்றுங்க. இப்படி இதை சுத்தமாக வடித்து க்ளீனாக ஊற்றணுங்க. அந்த பூச்சி வண்டெல்லாம் இருக்கும் அந்த பானையில், இப்போ இங்கே ஃபில்டர் பண்ணிடுவோம் நாம. ஆமாம், சுத்தமாக வடித்து ஊற்றிடுவோங்க. இதில் எதுவுமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். வந்து இப்போ 5 குடங்கள் கொப்பரையில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே எரிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எரிச்சுட்டு விட்டோம்னா திருப்பி பாவானதை கொஞ்சம் ஒரு செம்பா கலரில் வந்ததுமே நம்மளுக்கு திருப்பி அதுலேருந்து அலசிட்டு
பாதுகாப்பு பண்ணி பதம் பிடிச்சி எடுத்து ஊற்றுற வேலை தாங்க. அதான். எடுத்து ஊற்றி திருப்பி வந்து இப்போ தாலி சட்டியில் ஊற்றி ஆற்றி திருப்பி தொட்டியில் ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் தொட்டியில் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி அதை சும்மா பேர் கல் தட்டினோம்னா அந்த அது உளுந்துருங்க. 1/2 மணி நேரம் வச்சுக்கணும். 6 மணி நேரம் 1 மணி நேரம். சரி சரி. அப்புறம் உளுந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சா அப்புறம் அவ்வளோதாங்க. 12 கிலோ இல்லைன்னா 13 கிலோ வரும் ஒரு வருஷம் காய்ச்சினா. ஓகே. எவ்வளோ நேரம் இது காய்ச்சணுங்கண்ணா? காய்ச்சினா 3 மணி நேரம் வருங்க. 3 மணி நேரம். இப்போ நம்ம வந்து இந்த பதநீர் தெளிவை ஊற்றுனது வந்து ஒரு 3 மணி நேரம் காய வைக்கணும். ஆமாம், காய வைக்கணும். ஓகே. இப்போ வந்து நம்ம பதநீர் காய வைக்கிறோம். காய வச்சு காய்ச்சி எடுத்து இதில் ஊற்றுறது 3 மணி நேரங்க. சரிங்க. அதை திருப்பி சட்டி தாலி சட்டியில் ஊற்றி ஆற்றி அந்த தொட்டியில் ஊற்றி அது உணர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். அது இந்த தொட்டிங்காட்டி 1 மணி நேரங்க. அதை கருப்பட்டி சட்டியில் அந்த ஓட்டில் ஊற்றணுமா 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் பெருசு அது. இது வந்து ஒரு 200 கிராம் தான் வரும். அது வந்து உங்களுக்கு அது 1 கிலோ வருங்க. ஓகே. சரிங்க. இதுதான் 200 கிராம் வருங்க தேங்காய் தொட்டியில். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து அந்த ஓடு யூஸ் பண்ணி தான் கருப்பட்டி எடுப்போம். ஆமாங்க. சரி சரிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் தொட்டினால மார்க்கெட்டுக்கு விலை சனங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து சிறுசாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து இதை ஊற்றிடுறோம்னு வச்சுக்காத. சரிங்க. இப்போ நான் போகிறோம்னு வச்சுக்கா, பெருசாக இருந்தால் 200 ரூபா நான் வாங்க முடியாது. கண்டிப்பாக. இது ஒரு 50 ரூபாய்னா கூட வாங்கிட்டு போயிடுறாங்க. அதில் பெருசு உடச்சி தரவன. இது அப்படியே எடுத்து தர்றது தானே. சரிங்க சரிங்கண்ணா. அதனால இது வந்து ஈஸியாக இருக்குதுங்க விற்கிறவங்களுக்கு. சரி. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு 40 முறை ஏறுறோம் இப்போ சூழ்நிலையில. ஆமாங்க. எவ்வளோ லிட்டர் வந்து நம்ம தெளிவு உற்பத்தி பண்றோங்க? இப்போ வந்து ஒரு 150 200 லிட்டர் பக்கமாக நெருங்க. இதில் அங்கே மரத்தில் அடிக்கிறது சின்னாம்புங்க. சரிங்க. இங்கே வந்து எதுவுமே கிடையாது, தேங்காய் ஒன்று தான். தேங்காய் மட்டும்? தேங்காய் இல்லை, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய். அதான் சரிங்க, வேற எதுவும் கிடையாது. இப்போ நாட்டு சக்கரை தயாரிக்கும் போதே அதுல சோடாப்பு இந்த மாதிரி போடுவாங்க. ஆமாம், அது போடுவாங்க. அதெல்லாம் இதில் எதுவும் கிடையாதுங்க. இது எதுவுமே கிடையாது. அதனால தான் இது இயற்கையான நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு வச்சுங்களா. ஓகே ஓகே. இது வந்து எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே மரத்துலேருந்து இறக்குறோம், காய்ச்சனா தேங்காய் ஊற்றி எடுக்கிறோம். இது ரெண்டுக்கும் வேற எதுவுமே இதில் கிடையாது. ஓகே. நம்ம வந்து தெளிவு ஊத்துனது ஒரு 3 மணி நேரம் அப்படி காய்ச்சிட்டே இருந்தா இந்த அளவுக்கு பதம் வந்து. ஆமாம், பதம் வந்துருங்க. இப்போ இப்படி பதத்தை பிடிச்சி அதை தேங்காய் ஊற்றினா தான் அந்த பதம் வருங்கன்னு வராது. சரி சரி சரி. நான் இந்த பதம் பார்க்குறாங்கல்ல. ஆமாங்க. இது எந்த மாதிரி நான் பார்ப்போம் பதம்? பதம் இப்படி வந்து போட்டு நல்லா தொலாயிட்டே இருக்கணுங்க. சரிங்க. அது தொலாயிட்டு இருந்துச்சு, அந்த நுரம் முடிச்சதுன்னா அந்த பதம் வந்துடுதுங்க. சூடாக டக்குன்னு எடுக்கிறாங்க. சுடுதுல. ஆமாம். இது பச்சை தண்ணியில் பார்க்கணுங்க. ஆமாம், பச்சை தண்ணியில் பார்க்கணுங்க. நல்லா முருகு வரணுங்க. வந்தால் தான் அந்த எடுத்து ஊற்றி அங்கே உணராது. கொஞ்சம் இளம்பதமாக போயிட்டு உணராது. பதம் நல்லா பிடிக்கும்னு வச்சுக்கவே. இந்த மாதிரி உருண்டையாக வரணுங்களா? உருண்டையாக வரணும். சரி. போட்டால் பட்டி இருக்கணும் அண்டாவில். ஓ, இது மறுபடியும் இதுக்குள்ளே போடுவீங்களா? போட்டுரும். இப்போ இறக்கிடலாங்கண்ணா? இறக்கலாங்க. இந்த இறக்கி அப்படியே வேண்டியதான். போல 5 கூட ஊற்றி இந்த கீழே இருக்கிற பானை எவ்வளோ லிட்டர் பிடிக்குங்க? இதுங்களா? இது பிடிக்குங்க. அது ஒரு 15 லிட்டர் பிடிக்கும். சரி சரிங்க. இப்போ எவ்வளோக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கண்ணா அந்த பானையில்? ஒரு 12 கிலோ கிடைக்கும். 12 கிலோ. ஆமாம், அவ்வளோதான் கிடைக்கும். சரிங்க. இப்போ வந்து நம்ம கருப்பட்டி காய்ச்சி தொட்டியில் ஊற்றிட்டோம். ஊற்றியாச்சுங்க. இப்போ இன்னைக்கு வந்து 2 கொப்பரை காய்ச்சி போகிறோம். ஒரு கொப்பரை முடிஞ்சிச்சு, இன்னொரு கொப்பரை. சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தொட்டியில் ரெடி பண்ணுவாங்க? 100 தொட்டி வரும். 100 தொட்டி வரும். முன்னாடி சொன்னீங்க 100 தொட்டி. 100 வரும். சரிங்கண்ணா. கருப்பட்டிலேயே 2 வெரைட்டி. தென்னை மரத்துலேயும் கருப்பட்டி காய்ச்சுறாங்க, பனை மரத்துலேயும் காய்ச்சுறாங்க. ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? தென்னை கருப்பட்டி விட பனங்கருப்பட்டி வந்து கொஞ்சம் இயற்கை அதிகங்கிறாங்க, கூலிங் அதிகங்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் எரிச்சல் அதிகம். இது வந்து பனங்கருப்பட்டி வந்து உனக்கு ஒரு மாதிரி ஆயாலாம் வாக்குது. இந்த அம்மா போட்டதுக்கு அது வந்து பனங்கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி கொடுக்க மாட்டாங்க. பனங்கருப்பட்டி வந்து கல்குண்டுன்னு சொல்லி அது பண்ணி கொடுப்பாங்க. கல்குண்டு வந்து பனங்கருப்பட்டியில் தான் ஆகும்.
சரிங்க. இப்ப நம்ம வந்து கருப்பட்டி செஞ்சிட்டோம். பனங்கற்கண்டு எப்படி அது பண்றாங்களா எப்படி? அது வந்து நாங்கெல்லாம் பண்ணதே இல்லைங்க. பண்ணதே இல்லைங்க. அது வந்து காய்ச்சி தாளிச்சிட்டு ஊத்தி ஆ, ஆ. அப்படியே வச்சிருவாங்களா. அது ஒரு பதம் தனியா புடிப்பாங்களா இருக்குதுங்க. சரி, சரி, சரிங்க. அதை பிடிச்சி அப்படியே வச்சுட்டாங்களா. அது அப்படியே இந்த ஈரைக்காய் அப்படியே இது மாதிரி இந்த உருண்டை இருக்குதுங்க. அது வந்து எங்களுக்குலாம் அது அந்த பதம் தெரியறது இல்லைங்க. நீங்க இன்னும் எடுத்ததில்ல? எடுத்ததில்லை. சரி, சரி, சரி. பண்ணதில்லை. இது என்ன கடைசியா வந்து சுக்கு மிளகு போட்டுவிட்டு அந்த கருப்பட்டி இப்போ இந்த கோட்டை கட்டி குடிச்சிங்க. ஆமா, ஆமா. அந்த ஓலையை எடுத்துட்டு வந்து அந்த ஓலையில கரண்டியில மோது ஊற்றி வாழை பண்ணா நல்லா குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய் மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா அதை என்ன பண்ணியிருக்கிறோம். அது இப்படி இந்த வாழை இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி வச்சு வெட்டிட்டு வந்து வச்சு இதில் ஊற்றி விட்றது. இதில் அப்படியே ஊற்றி விட்டோம். அந்த பாவை இதில் ஊற்றி விட்டா அந்த இது மாதிரி ஆயிரும். அது வந்து நம்ம விற்கிறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சொந்த உசு பண்ணிக்கலாம். விற்கிறதுக்கு அதை பண்ண முடியாது. அப்படி என்ன பண்ணலாங்க. அதனால வந்து பனங்கருப்பட்டி வந்து உங்களுக்கு வந்து இயற்கையாதிங்கிறாங்க. தென்னங்கருப்பட்டி கொஞ்சம் தெளிவே வந்து உங்களுக்கு வந்து கள்ள தெளிவு குடிச்சு அது கொஞ்சம் எரிச்சல் அதிகம். இது வந்து எரிச்சல் கம்மியா இருக்கு. கம்மி. அது வித்தியாசம். சரிங்க. சின்னாம்பு ரெண்டுக்கு ஒன்று தான். அதுக்கும் சின்னாம்பு இதுக்கு சின்னாம்பு தான். சரிங்கண்ணா. இப்போ வந்து உப்பாவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து இது டைம் தான். 6 மாசம்னா 6 மாசம் தான். 6 மாசம். அது வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஓகே. சரிங்கண்ணா. இப்போ கருப்பட்டி வந்து இப்போ வந்து பரவலா பாத்தீங்கன்னா கருப்பட்டியோட தேவைகள் வந்து நிறைய அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். முன்ன இருந்ததுக்கும் இப்போ கருப்பட்டி பயன்பாடு எப்படி இருக்குது? எப்படி பயன்படுத்திட்டு இருக்கு? இப்போ வந்து மொதத்தோட வந்து சனங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து கூட இது வந்து இருக்குல்ல நல்லா சரியா. இப்போ வந்து நம்ம விரும்புறாங்க. கண்டிப்பா இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து வெளியே தான் போய் இதில் வந்து விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லயே எல்லாம் போறோம். அந்த இந்த நோய் சர்க்கரை கிக்கரை எல்லாம் வரங்காட்டி இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதனால இதை வந்து இப்போ நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாமள வந்து டெய்லி திட்டச்சோடு சாப்பிட்டா கூட போதும். டெய்லி நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றது இல்லைங்க. நான்லாம் வந்து இதில் வாயில் கூட வச்சு பார்க்கறது. மரமே ஏறோம். ஆனால் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றது இல்லைங்க. இப்போ மரம் ஏறிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. போயிட்டு வீட்டில் வச்சுருந்தானே எடுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் விருப்பமாக இருக்குது. எந்நேரம் இதுலேயே கிடக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லைங்க. சரி. கொண்டு போய் இருப்பு வச்சுருந்தோமா வீட்டில் வச்சுருந்தோமா நல்லா இருக்குங்க. அது 4வது நாளாகவும் நல்லா இருக்கும். சரிங்க. பழைய வெள்ளாகும் போது இதனுடைய எவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்கலாங்க? டைம் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. வருஷத்துக்கே கூட வச்சிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கே இருக்குதுங்க. இருக்குதுங்க. பாதுகாப்பாக வச்சிருக்கோம். வச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு கூட வச்சிருக்கலாம். நல்லா இருக்கும். இன்னும் பழசா இன்னும் நல்லா இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா அந்த அப்படி உள்ள வந்து செம்புழு மாதிரி ஊந்துரும். மண்ணு மாதிரி ஆகி அது திங்கிறதுக்கு இன்னும் அருமையா இருக்கும். நல்லா இருக்குங்க. புதுசு கூட வந்து பழசா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. நம்ம வந்து இப்போ ஒரு 40 மரம் கஷ்டப்பட்டு ஏறி 3.5 மணி நேரம் காய்ச்சி அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆற வச்சு தொட்டியில் ஊற்றி இவ்வளோ வேலை பண்றோம். விற்கிற போது இதுக்கு ஏத்த கூலி கிடைக்குதுங்களா? என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது இப்போ? போதும். இப்போ 2300 போதும். 10 கிலோ 10 கிலோ 2 மணி ஆகும். 10 கிலோ 2300னா கிலோ 230 ரூபா வரும். 230 ரூபா வருதுங்க. அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. அதில் வந்து நம்ம அதுலேயே பொட்டி வாங்குறது, மரத்தை கொத்த கொடுக்கறது, விரவு வாங்குறது, சின்னாம்பு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, நம்ம கூலி எல்லாம் நம்ம தான் போட்டு தான் மடிக்கணும். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கிறது இல்லைங்க. மொத்தமாக போடுறோமா இவ்வளோ வருதா அவ்வளோ. இப்போ ஒரு நாளைக்கு இருக்குன்னா அந்த 10 கிலோ எடுக்கலாங்களா? ஒரு நாளைக்கு 20 கிலோ வரும். 20 கிலோ வரும். அது போக நம்ம இந்த முட்டி பானை வாங்குறது அது காஸ்ட்லி. இப்போ வந்து அதே 120 ரூபாங்க ஒரு இது. 120 ரூபாங்க. சரி. கவர் ஒரு முட்டி 5 ரூபாங்க. கஷ்டப்பட்டா 15 சம்பாதிக்கலாம். அதான். ஏன்னா அடுத்தில போய் பாடு வர்றதுக்கு நம்ம சொந்த தொழில். இப்போ பழைய காலத்து அளவு தான் ஏறணும். புது அளவுல யாரும் ஏறுறது இல்லைங்க. எல்லாம் ஏற மாட்டேங்கிறாங்க. என் பையனே இருக்கிறாங்க. ஏறினா தானே. அப்புறம் நீ வருங்காலத்துல கருப்பட்டி என்ன இப்படி பண்றதுங்க? ஓனா அதுக்குன்னு ஓனும் பிறக்கும். தென்னை மரத்துல கிடைக்கும் நினைக்கிறேன். பனங்கருப்பட்டிக்கு டிமாண்ட் ஆகும். கண்டிப்பா. சரி. இந்த வருஷமே பாருங்க எல்லாம் கல் மரத்துக்கு போய் இதெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் தான். அதனால தான் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க. ஓ சரிங்க. இது கடைசியாக வச்சிருந்தவனா ஓரளவுக்கு வரும். இப்போ வந்து அந்த 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்கன்னா நம்ம வந்து குப்பரை எடுத்து இதில் ஊற்றிட்டோம். ஆமாங்க. இது ஒரு 10 லிட்டர் ஆயிருக்குங்களா? 10 லிட்டர் ஆயிருக்குங்க.
10 லிட்டர் தான் கிடைக்குது அதுல ஆமா. சரிங்கண்ணா. இது வந்து எவ்வளவு நேரம் நம்ம இந்த மாதிரி கிண்டணுங்க இதுல? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம். ஆமா. அதுக்கப்புறம் தொட்டியில் எடுத்து ஊற்றிடுவோம். தொட்டியில் எடுத்து கரண்டில் மோந்து ஊற்றணும். அப்படியே எடுத்து ஊற்ற முடியாதுங்க. எத்தனை வேலைன்னு பாருங்க. அதாதாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா உள்ளே கட்டி ஆயிருங்க. ஆமாங்க. இப்போ எவ்வளோ தொட்டி வச்சிருக்கீங்க இதுல? இதுலைங்களா? இதில் பார்த்தா 60 தொட்டி கேட்டு இருக்கு. அவ்வளோ வராது. ஒரு 50 தொட்டிக்குள்ள வரும். அடி வந்து வெள்ளை துணி விரிச்சிட்டு மேலே ஊற்றுறீங்க. எங்க மேலே தொட்டி வச்சிருக்கீங்க? அது ஓட்டை இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாங்க. அது அப்படி ஓட்டை போட்டுவிட்டா தான் அந்த தண்ணியில் தொட்டியில் போட்டு தண்ணியில் போடுறோம்ல, அதை எடுத்து வச்சா அந்த தண்ணி கீழே வடியும். அந்த ஓட்டையில் வந்து இல்லை மண் எரிக்கும்ல, அதான் அதனால வந்து அப்படி பாவு கீழே போகாதுங்க. அந்த துணியில வச்சு நின்றுக்குன்னு வச்சுக்க அடைக்கிற மாதிரி. இப்போ இதில் மண்ணில் வச்சோமா அந்த ஓட்டை வந்து அந்த மண்ணில் இதாகும். இப்படி இருக்குது பார்த்தியா? ஆமாங்க. அது இதாகும். அதுக்கு தான் இப்படி துணி போட்டுக்கிறது. அடி மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே துணி போட்டுட்டுக்கிறது. அந்த வாசம் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. கருப்பட்டி வாசம் வருது. மனம் வருமில்லைங்க. இதெல்லாம் நேற்று எடுத்த கருப்பட்டிங்களா? ஓகே ஓகேங்க. இந்த ட்ரேல அப்படியே எடுத்துக்குவாங்க வந்தவங்க. ஆமாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கொட்டை கலரில் இருக்குதுங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கப்பா வரும், ஒரு நாளைக்கு சப்பா வரும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட இது வரும், நல்லா இருக்கு. இந்த ஓட்டை வந்து தொட்டியில் ஓட்டை இருக்குது, உள்ள இறங்கி இருக்குது. அது என்ன அதாவது ஏதோ ஒரு தொட்டிக்கு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல, நல்லா பியூர். எதுவுமே கிடையாது. தேங்காய். இது வந்து ஒரு கொட்டாய் பார்த்தீங்கன்னா ஓலையிலேயே போட்டிருக்கீங்க. ஓலையிலே போட்டுக்கிறோங்க. சும்மாங்களுக்கு நெட்டு வடி கோழி கொட்டாய் மாதிரி வளைச்சிக்கிறது. அதான் காற்று காலத்துக்கு வந்து தூக்கம் வச்சுங்களா? ஓகே ஓகே. இந்த சீசனுக்கு வந்து போட்டுருவீங்களா? அது சீசன் ஒரு போட்டோம்னா 2 வருஷத்துக்கு கூட இருக்கும். 2 வருஷத்துக்கு கூட இருக்கும். நம்ம புதுசாக போய் இடத்துல போடுறது சீசன் ஒருத்தர் போடணும். நம்ம இங்கேயே இருக்கிறதுனால பற்றி அப்படியே பழைய கொட்டாய் அப்படியே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே சமையல் எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அகலம் இருக்குங்க? இதுங்களா? இது 11 அடி இருக்கு. 11 அடி அகலம். ஒரு கொட்டை அப்படியே ஓலையில் வெயிலுக்கு நல்லா கூலிங் இருக்குங்க. அதாங்க நல்லா இருக்கு. அதான் இப்போலாம் பனைமுடையிலேயே நம்ம அதிகமாக பார்க்கல. குளிர் காலத்துக்கு உள்ள போது கப்புன்னு பார்த்துட்டு கப்புன்னு நல்லா இருக்கு. அதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் இருக்குது. ஆமாம். தகரம் வந்து இந்த கரையேறதுக்குள்ள கீழே தகரம் போட்டிங்க. தகரம் அது வந்து அந்த கரையேறி இருந்துச்சு. கீழே அப்படியே அந்த ஓலையத்தின் ஓடுதுன்னு சொல்லி போட்டுக்கிறோம். வேறு எங்கேயுமே ஜன்னல் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எதுவுமே கிடையாது. அதாங்க. சரிங்கண்ணா. ஓகேங்க. விற்கிறது வந்து நம்ம டேரெக்டாக விற்கிறோமா, கடைக்கு கொடுக்குறோமா? கடைக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க. சரி. வியாபாரி வருவாங்க. சரிங்க. அது வந்து அப்படியே ஒரு குண்டா ஒன்று கொண்டு வருவாங்க. சரிங்க. அந்த மாதிரி குண்டா அது கொட்டினாங்களா, நிறைய கொட்டினாங்களா 2 மூணு வரும். 20 கிலோ வரும். அதில் அப்படியே இடம் போட்டுக்கிறதா. சரிங்க. 20 கிலோவா இடம் போட்டுப்பாங்க. நான் பீஸ் கணக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ யாராவது கேட்டாங்க உங்களுக்கு வேணும் கேட்டாங்கன்னா நம்ம இடையில கொடுக்கலாம். நம்ம ஒரு குடும்பத்துக்காக கொடுக்குறதால அதிகமாக வந்து கேட்க மாட்டாங்க. 2 ஒன்று வந்தாங்களா கொடுக்கலாங்க. இல்லைன்னா ராத்திரி கொண்டு வச்சு எடை போட்டு கொடுத்துடலாம். இப்போ லோக்கலுக்கு கொடுக்குறது அதே ரேட்டு கொடுக்குறேன். அதே ரேட்டு தான். ஏதோ ஒரு 10 ரூபா சேர்த்து தரும். 10 ரூபா இப்போ 230 ரூபாய்க்கு விற்கிதா, ஒரு 10 ரூபா சேர்த்து 240 கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பனை மரத்தில் எப்படி கருப்பட்டி காய்ச்சறது, மரம் ஏறி காட்டினீங்க, அதே மாதிரி காய்ச்சறதும் நம்ம பார்த்தோம். சரி. நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி.